ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். 2 பாக்ஸுடைய அன்பாக்சிங் வந்து சேமாக அந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கிராக்கர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்ஸு, ஒரு டாப் பிராண்டுன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரத்னா, ரெட்டக்கிளி, 5 ஸ்டார் பிராண்ட்லாம் வந்து இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தா, அஜந்தா, ஸ்ரீ கிருஷ்ணா இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த எல்லா பிராண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக வந்துருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் வந்து போகாது. முக்கியமாக சொல்ல போனால் ரேட் வந்து ரொம்பவே கூட. இந்த 2 பாக்ஸு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ் தான். ஆனால் இதோட மொத்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5000 வந்து வந்துச்சு இந்த 2 பாக்ஸை சேர்த்து. அப்போ பார்த்துக்கோங்க இதோட ரேட்டெல்லாம் எவ்வளோ வந்து இருக்குன்னு. இப்போ இந்த 2 பாக்ஸுமே ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருக்கோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அது என்ன பிராண்டுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஹை வியூவர்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டாரு, ரெட்டக்கிளி, ரத்னா இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து என்னென்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெட்டக்கிளியோடைய ரெட் பிஜிலி. ரெட்டக்கிளி பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிராண்டு, V2 பிராண்டு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் குவாலிட்டியில் வந்து இருக்கும். ஸோ ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையாக வந்து இருக்கும். இந்த ரெட்டக்கிளி ரெட் பிஜிலியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா. இவ்வளோ அதிகமாக நான் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி வெடி வாங்கினதே வந்து இல்லை. 70 ரூபாய்க்கு இப்போ தான் நான் வந்து பிஜிலி வெடி வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 100 பீஸ் பேக் தான், நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து இதில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதெல்லாம் டெஸ்டிங் பண்ணுறப்போ வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ரெட்டக்கிளி V2 பிராண்ட் வந்து ராக்கெட் பாம்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராக்கெட் பாம்பு வாங்கி வந்து டெஸ்டிங் வந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு ராக்கெட் பாம்புலாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனால் நம்ம ராக்கெட் பாம்புன்னு வாங்குற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு வந்து வெடிக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பிராண்ட் வந்து ராக்கெட் பாம்புன்னு ஏமாற்றி வந்து விற்கிறாங்க. ஆனால் இந்த பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் பாம்புனா கண்டிப்பாக போய்ட்டு வெடிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டு. ஸோ இதில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 5 ஸ்டார் பிராண்ட்லேருந்து மெகா டீலக்ஸ் வாங்கியிருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாலாவில் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸு, இதில் மகாங்கிற பேரில் வந்து வரும். 5 ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா மெகா டீலக்ஸ் வந்து ஏகப்பட்ட நேம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா மகாங்கிற வெடி. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மெகா டீலக்ஸு. 5 ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் குவாலிட்டியில் வந்து இருக்கும். ஒவ்வொரு வெடியுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்குநூறாக வெடிச்சு வந்து செதறிடும், வெடிக்காமலாம் வந்து போகாது. ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரத்னா பிராண்ட்லேருந்து ஸ்கை ஷாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்னா பிராண்டுடைய பென்டா ஷாட் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் உள்ள பேக் வந்து வரும், 5 பீசஸ் உள்ள பேக் வந்து வரும். இதில் 5மே வந்து பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து வரும். இதில் என்ன போட்டிருக்கோ அது வந்து வரும். ரத்னா பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டு தான், நல்லா வந்து இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வந்து வந்துச்சு. இதெல்லாம் சீக்கிரமே வந்து டெஸ்டிங் வந்து போட்டுருவேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே 5 ஸ்டார் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 555 பாம்பு. 5 ஸ்டார் பிராண்டு பராசக்தி ஃபயர்வொர்க்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கம்பெனி. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ஹையாக வந்து விற்கிறாங்க. இந்த 555 பாம்புடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து வந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து தெரியும் தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. 10 பாம்பு வந்து இருக்குது. சூப்பரான பேக்கிங்கு, நீட்டாக வந்துருக்கு, மருந்தெல்லாம் சிதறாமல். எல்லாமே மிஷின் ஃபியூஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. நம்ம அணுகுண்டு வந்து பார்த்திங்கன்னா சணல் வச்சு பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு டைப்பில் வந்து இருக்குது. கண்டிப்பாக செம்மையாக வந்து இருக்கும், அது மட்டும் கேரண்டியாக வந்து சொல்லலாம். ஏன்னா நான் 5 ஸ்டார் பிராண்டை நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வெடிச்சிருக்கேன். அவங்களோட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் போனதே வந்து கிடையாது. அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கும். ஸோ அதனால் 5 ஸ்டார் வந்து எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் நான் கொடுத்து வந்து வாங்குவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு வந்து ஒர்த்தாக வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ பிளாஸ் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோட்டோ பிளாஸ் கிடையாது, ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பிளாஸ் வந்து வரும். ரெட் கலரில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். இதில் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதே 5 ஸ்டார்லேருந்து இன்னொரு மெகா டீலக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீதாங்கிற நேமில் வந்து வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மெகா டீலக்ஸ் தான். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான். அது ஏனே வந்து தெரியல. இது 130 ரூபானா அதுவும் 130 ரூபா தான். அதுவும் 130 தான், இதுவும் 130 தான். ஆனால் அதோட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து குறைய சொல்ல முடியாது, கிழிச்சு எடுத்துரும் சவுண்டெல்லாம். நெக்ஸ்ட்டு அதே 5 ஸ்டார் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் பாம்பு வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட் மட்டும் தான் ரொம்ப கம்மி. ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட நமக்கு வந்து வந்துச்சு. இந்த புல்லட் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் தான் வந்துருக்கும், உங்களுக்கே வந்து தெரியும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிராண்டில் வந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இதில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு 2 பீசஸ் பாக்ஸு ஃப்ளவர் பாட் வந்து வாங்கியிருந்தோம். சூப்பருங்கிற நேமில் இது வந்து வருது. இதில் 2 பீசஸ் வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் பிராண்டு தான். இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரேட்டு தான். 130 ரூபாயோ 150 ரூபாயோ வந்து வரும். பாக்ஸ் நல்லா பெருசாகவே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட்டைக்கிளியில் வந்து கலர் ஃபால்ஸ், ஸ்னோ ஃபால்ஸ்னு சொல்லிட்டு 2 வந்து வாங்கியிருந்தோம். என்னென்னு வந்து தெரியல. ஆக்சுவலி ஃபவுண்டெயினாக வந்து இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளவர் பாமாக இருக்கலாம். இது பாக்ஸ் வந்து பார்த்தா அப்படி தான் வந்து தெரியுது. என்னென்னு வந்து தெரியல. இது வந்து 10 வச்சு பார்த்தா தான் வந்து தெரியும். இது வந்து ரேட் வந்து ஒன்று 60 ரூபா சொன்னாங்க. ஸோ 2 வந்து வாங்கியிருந்தேன் 120 ரூபாய்க்கு. இதையும் சீக்கிரமே வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஜமுனா 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அந்த கங்கா ஜமுனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. புஷ்வானா மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெடிக்கும். இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் கங்கா ஜமுனாவில் நான் வந்து எக்ஸலண்ட் குவாலிட்டினா அது வந்து ஆனந்தா பிராண்ட் தான் சொல்லுவேன். ஆனந்தா பிராண்ட் கங்கா ஜமுனா அளவுக்கு வேறு எந்த பிராண்டுமே வர முடியாது. அது ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஐயனாக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், எதுவுமே வந்து வர முடியாது. ஏன்னா ஆனந்தா பிராண்டுடைய கங்கா ஜமுனா தான் நம்பர் 1 குவாலிட்டி. 5 ஸ்டார் வந்து ஒரு பெரிய பிராண்ட், நல்ல பிராண்டுனால இது வந்து இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரத்னா பிராண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் வந்து வருது. 100 ரூபா வந்து வருது. அதாவது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட் வந்து 100 ரூபா வந்து வருது. ஸோ இந்த 2 பிராண்ட்லேயுமே இருந்துச்சு. ஸோ 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா V2 பிராண்டு ரெட்டைக்கிளிலேருந்து 3 பீஸ் கை சாட்டு ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். 3 பீஸ் கை சாட்டு மிஞ்சி போனால் 450 ரூபாய்க்கு வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஆனால் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா வந்து வருது. இது ரெட்டைக்கிளி V2 ஃபைரர்ஸுங்கிறனால இது அவ்வளோ ரேட் வந்து போடுறாங்க. இது 3 இன்ச்சஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் 2 இன்ச்சஸ் பைப் தான். 2 இன்ச்சஸ் 3 பீஸே வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா வந்து போடுறாங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். இது என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அது வந்து வரும்னு வந்து நினைக்கிறேன். அதாவது சில்வர், ரெட்டு, க்ரீன் வரும்னு வந்து எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பற்ற வச்சு வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு. எம்டி வந்து ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் பெருசெல்லாம் வந்து இல்லை, ஒரு 7 to 8 ப்ராடக்ட் தான் வந்து இருக்கும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு வந்து வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பிராண்டுன்னு போனோம்னாலே ரேட்டு வந்து அதிகமாயிரும், குவான்டிட்டி வந்து கம்மியாயிரும். ஆனால் நம்ம இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கு வந்து இது வந்து ஒர்த்தாக வந்து இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து கேரண்டியாக வந்து சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியில் வந்து இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் வந்து போகாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு தரமான பிராண்டு. நீங்களும் இந்த பிராண்டட் கிராக்கர்ஸ்லாம் வாங்கணும்னு வந்து நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். ஹை வேர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோம். இது பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஆனந்தா, அஜந்தா, ஸ்ரீகிருஷ்ணா, ஸ்ரீலட்சுமின்னு எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஸ்ரீலட்சுமி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிராண்டில் வரும். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கிராக்கர்ஸ் தான். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அது எவ்வளோ ரேட்டு, என்ன பிராண்டுன்னு எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆனந்தாஸுடைய பசூக்காங்கிற சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் ஃபெதர் எஃபெக்ட் மாதிரி வந்து வரும். பீகாக் டான்ஸ் மாதிரி அது மாதிரி வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிராக்லிங் வந்து வரும். எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும் இதோட ஃபங்க்ஷனு. இதெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்த ப்ராடக்ட்டு. இது வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் எனக்கு சரியாக தெரில. ஆனால் கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு குறையாமல் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆனந்தாவுடைய 7 ஷாட்டு. இது முக்கியமாக நான் வாங்கினதுக்கு வந்து காரணம், இந்த வருஷம் நம்ம நிறையா 7 ஷாட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வந்து போட்டுட்ருக்கோம். நிறையா பிராண்டில் வந்து போடுறோம். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஷாட்டோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இல்லை. இந்த ஆனந்தாவுடைய 7 ஷாட்டை மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் 7 ஷாட்டுன்னு சொல்லிங்க. இதோட ஃபங்க்ஷன் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். ரீசன் வந்து என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லா 7 ஷாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வந்துட்டு படன்னு 4 கிராக்லிங் எஃபெக்ட் அந்த சிட்டு புட்டை போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து வெடிக்குது. இந்த 7 ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு பைப் எவ்வளோ ஹைட்டு போகுமோ அந்த ஹைட் வரைக்கும் போகும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு வெடிச்சு 7 ஷாட்டும் வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீனில் கலரும் வந்து வரும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ரூபா கிட்ட வந்து வரும். ஆனால் அந்த 200 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்த்தாக வந்து இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது நான் வெறும் 90 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கிட்டு வந்து இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு. இதோட டெஸ்டிங் ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து போட்டுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலட்சுமி நார்மல் பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயண்ட் வந்து 2 வந்து போட்டிருந்தோம். 45 ரூபாய் 50 ரூபாய் வந்து வந்துச்சு இது. அடுத்து அதே ஸ்ரீலட்சுமியில் இருந்து சோர்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா வந்து வரும். ஒரு பீஸோடைய ரேட்டு 15 ரூபா வந்து வரும். இது மொத்தமாக அப்படியே பார்த்திங்கன்னா 10 பாக்கெட்டு 150 ரூபா வந்து வந்துச்சு. இந்த ஸ்ரீலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிராண்டு தான். ஆனால் வெடிக்காமல் வந்து போகாது, நல்லாவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆனந்தாவுடைய ஜுராசிக் பாமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஒரு பெஸ்ட்டு அணுகுண்டுனா நான் அது வந்து கண்டிப்பாக ஆனந்தாவுடைய ஜுராசிக் பாமு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், அவ்வளோ சவுண்டாக வந்து இருக்கும். அதாவது அணுகுண்டு வெடிச்சிச்சுன்னா அந்த சணல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்குநூறாக செதறி வந்து விழுகும். சணல் வந்து எரிஞ்சிட்டு போயெல்லாம் வந்து விழுகாது. ஏன்னா நிறையா அணுகுண்டு வந்து நம்ம வெடிச்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வெடிக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சணலோட போய்ட்டு எரிஞ்சிட்டு வந்து அக்கம் பக்கத்துலலாம் போய்ட்டு வந்து விழுகும். அந்த சேனலில் எங்கிட்டாவது விழுந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வந்து எரிஞ்சிட்டு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் ஒரு லோக்கல் பிராண்டில். ஆனால் ஆனந்த மாதிரியான பிராண்டில் வந்து அவங்களோட 17 கிராக்கர்ஸ்லாம் நான் சொல்ல தேவையே வந்து இல்லை. அவ்வளோ குவாலிட்டியாக வந்து போடுவாங்க. ஹெவியான மருந்து வந்து வைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன்லாம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக அணுகுண்டு நான் வந்து சொல்லுவேன். என் சேனலில் நான் எல்லா வருஷமே இதோட டெஸ்டிங் வந்து போட்டிருப்பேன். பாருங்கள், இது ரேட் ரொம்பவே வந்து ஏறிடுச்சு. 180 ரூபாயோ 190 ரூபாயோ வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீகிருஷ்ணாவில் இருந்து டிராஃபிக் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, புதுசாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சீக்கிரமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டோனு. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டோனு தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா வந்து வந்துச்சு. இதில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கும் இது.
நெக்ஸ்ட்டு புமா பிராண்டில் வந்து மியூசிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இது மாதிரி ட்ரை பண்ணது வந்து கிடையாது. இது வந்து சைரன் தான். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிட்ட வந்து வந்துச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து ட்ராகன் ஒரு ஃபவுண்டைன் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட தான். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. இதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு வந்து தெரில. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து ஒரு மெகா ஃபவுண்டைன் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். கிராக்லிங் ஃபவுண்டைனு, டாக்கிங் டாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைனு. இதோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. இதையும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து ஒரு கங்கா ஜமுனா வந்து வாங்கியிருக்கோம். ஸ்ரீகிருஷ்ணா நம்ம கங்கா ஜமுனா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணது வந்து கிடையாது. ஸோ இதே வந்து ட்ரை பண்ணலான்னு இதில் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைலா மஞ்சுங்கிற நேமில் வந்து வருது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 வந்து வரும். அடுத்து ஆனந்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் வந்து வாங்கியிருந்தோம், லேஸ்னு சொல்லிட்டு. இது கிராக்லிங் ஃபவுண்டைனா இல்லை நார்மல் ஃபவுண்டைனா வந்து தெரில. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 வந்து வருது. இதையும் சீக்கிரமே வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச ராக்கெட் பாம்பு. இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சக்தி விநாயகன் பிராண்டில் ஒரு ராக்கெட் பாம்பு வந்து இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 வந்து வந்துச்சு. ரொம்பவே வந்து அதிகமான ரேட். பெரிய பிராண்டே இவ்வளோ ரேட் வந்து வராது, அவ்வளோ ரேட் வந்து போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல வந்து வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வெடிக்கணும் வந்து நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு டெஸ்ட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 100 வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரொம்பவே வந்து அதிகமான ரேட்டு. ஒரு நார்மல் பிராண்ட் தான் அந்த எல்இசிங்கிறதெல்லாம். ஏன் இவ்வளோ அதிக ரேட்டுன்னு வந்து தெரியலை. ரேட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தாவில் 12 ஷாட் வந்து வாங்கியிருந்தோம், 12 ஸ்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து போகும், ரெட் அண்ட் க்ரீன் பால்ஸ் வந்து போகும். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்துருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 200 வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக வந்துருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். பேக்கிங்கே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஆல்ரெடி இதோட டெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், பார்க்காதவங்க வந்து பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான 12 ஷாட்டுன்னு கூட இதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜந்தாவிலேருந்து ட்விங்க்லிங் ஸ்டார் மேக்ஸு, அதாவது சாட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாட்டை ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வந்து வருது. ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு, ஆனால் பெரிய சாட்டை. ஸோ கண்டிப்பாக அந்த ரேட் வந்து வரும். முக்கியமாக இது வந்து அஜந்தா பிராண்டு. அஜந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் பிராண்டு. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து சொல்லவே தேவையில்ல, ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் வந்து இருக்கும். இதில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இன்னொரு 12 ஷாட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் பிராண்டில் வந்து வருது. நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான். அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரைடர் எஃபெக்ட் தான் வந்து இருக்கணும், கிராக்லிங் மாதிரி. கண்டிப்பாக கலராக இருக்க சான்ஸே வந்து இல்லை. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தாவோட ஒரு 20 ரூபா கம்மியாகுது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 வந்து வந்துச்சு. 12 ஷாட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கலை அதிகமாக. ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிசைன் கொண்ட ஒரு 3 பீஸ் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இதில் 4 டிசைன் வந்து இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பாக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வெடித்து பார்த்து தான் வந்து தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. இது வந்து 2 இன்ச்சஸ்லாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக ஒரு சோட்டா ஃபேன்சி சைஸில் தான் வந்து இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகம். ஸ்ரீகிருஷ்ணாங்கிறனால ரேட் வந்து அதிகம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 190 200 வந்து வரும். ஸ்ரீகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கை ஷாட் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நல்லாயிருக்கும் நம்பி வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். இதில் 4 டிசைன் வந்து இருந்துச்சு. 4 டிசைனுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பிக் 3, 3G, லிட்டில் பிரின்ஸு, கடைசியாக வந்து பார்த்தோன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் 4 டிசைன் இருந்துச்சு, 4மே வந்து வாங்கியிருக்கோம். இது 4 வாங்கின காசுக்கு கண்டிப்பாக ஒரு 60 ஷாட்டே வாங்கியிருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு இருந்தாலும் வாங்கியிருக்கோம், புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இதோட டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து வந்துடும். இப்போ இந்த 2வது பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். மொத்தம் இங்கே இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து வந்துச்சு. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பிராண்டட் கிராக்கர்ஸ் வாங்குறப்ப என்ன ஒரு ப்ளஸ்னால் நமக்கு ரேட் வந்து அதிகமாக வந்து இருந்தாலும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காமல் போகாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டியில் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கிராக்கர்ஸு. இது எல்லாத்துடைய டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே வந்துருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அன்பாக்சிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு வந்த வருஷத்துக்கு இன்னும் ஒரே ஒரு அன்பாக்சிங் வந்து வரும். அதுதான் பார்த்திங்கன்னா கடைசி அன்பாக்சிங்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டெஸ்டிங் வீடியோஸ் தான் வந்து வரப்போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.